மகாகவி பாரதியார் வீடு. இது பாரதியார் தெரு. இதுதான் வீடு. ஆல்டேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக மேலே காட்டு பாருங்க. இது வந்து ஆல்டேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரம் மகாகவி பாரதியார் இல்லம் மாண்புமிகு தமிழக முதல்வர் கலைஞர் அவர்களால் வாழ்த்து சின்னமாக அறிவித்து திறந்து வைத்தார். இது இந்த சைடு பாருங்க. மகாகவி பாரதியார் பிறப்பு 11/12/1982, இறப்பு 12/9/1921. இதுதான் அவருடைய வீடு. இந்த சைடு பாருங்க, பரன்லாம் இருக்கு. இப்போ ஆல்டேஷன் நடந்துட்டு இருக்கு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே பாடினார்ல, அந்த பாரதியார் வீடு. வாசல் பாருங்க, குனிஞ்சு வந்தார். இங்கே பாருங்க, இப்படி போகணும், குனிஞ்சு போகணும். ஒரு வாசல் படி, அந்த சைடு ஒரு வாசல் படி இருக்கு. பாருங்க, பரன் மேலே. இது வந்து வெறும் செங்கல், சுத்த செங்கல், சின்ன செங்கல்ல வச்சு தான் கட்டியிருக்காங்க. மேலே குண்டு கல் அந்த சைடு உள்ள வீடு. இது இந்த கல் வச்சிருக்காங்க பாருங்க. இங்கே இது குண்டு கல்லும் இது சேர்ந்து கட்டியிருக்காங்க. இப்போ வந்து ஆல்டேஷன் பண்ணி அந்த குண்டு கல் வச்சு கட்டுறாங்க. இந்த பாருங்க, மேலே இதெல்லாம் எடுக்கல. மேலே சின்ன ஓடு வச்சிருக்காங்க. இருக்கா இருக்கு. இப்படியே இது ஒரு கால் மாதிரி இருக்கு. இதுக்கு எடுத்து பாருங்க. இங்க பாருங்க, எல்லாமே ஐடி கம்மியா தான். மகாகவி பாரதி பிறந்த வீடு. இது வந்து கிணறு. வெளியில முட்டத்துக்குள்ளார ஒரு கிணறு. இது தொட்டி, சின்ன தொட்டி. கிணறுல இருந்து தண்ணி அரைச்சி ஊற்றி வச்சுருக்குது, மகளை மோந்துக்கிறது, கை கால் கழுவுறதுக்கு. இது வந்து பின்னாடி ஒரு டோர். பாருங்க, பின்னாடி இது ஓப்பன் பிளேஸ். மரம் இதான் பாரதியாருடைய வீடு. இன்னைக்கு நம்ம எட்டயபுரத்தில் இருக்கிறோம். இங்கே பாருங்க, இது நானும் நண்பரும் வந்திருக்கோம். எட்டயபுரத்தில் இருக்கிறோம். இங்கே பாருங்க, இப்போ ஆல்டேஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. கவர்மெண்ட் வந்து இது இங்கே வந்து லைப்ரரி மாதிரி வச்சுருந்துருக்கார். புக்கெல்லாம் இதெல்லாம் எடுத்திருக்காங்க. இது அப்புறம் காட்சிப்படுத்துவாங்க அவர் என்னென்ன யூஸ் பண்ணியிருந்தார். ஸோ எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஆல்டேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. பாரதியாருடைய எட்டயபுரம் வீடு.